மும்பை இந்தியன்ஸ் கம்பேக் கொடுத்தோன்னே நம்ம பாருங்க பலத்தான்ஸ் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பானி அமௌண்ட் கொடுத்து அம்பேரை கட் பண்ணிட்டான். இசான் கிசான்லாம் நல்லா ஸ்கிரிப்ட் படிச்சு வந்துட்டான். ஆனா எம்ஐ பிளேயர்ஸ் அம்பேர்ஸ் ஸ்கிரிப்ட் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா தீபக் சக்கார் போட்ட பால் வந்து லெக் சைடு அடிக்க பார்த்தாரு. பால் கீப்பர் கைக்கு போன உடனே இசான் கிசான் பேட்ல பட்டுதான் போயிடுச்சு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா பெவிலி நடக்க ஆரம்பிச்சாரு. அம்பீர் வந்து ஒயிட் டிஷன் கொடுத்த உடனே அவர் திரும்ப கிரீஸுக்கு போனாரு. ஆனா அம்பீர் வந்து இசான் கிசான் அவுட்டு போனா நாம இருக்கிற ஒயிடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அவுட்டு கொடுக்கலாம் சொல்லிட்டு கையை தூக்கிட்டே இருக்கிறாரு. ஒருத்தனை அப்பீல் பண்ணல. லாங்ல இருந்து ஹர்திக் பாண்டியா மட்டும் சும்மா கையை தூக்கிட்டு இருந்தாரு. சரி அம்பீரே அவுட்டு கொடுக்குறான்பா நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு தீபக் சக்கார் சும்மா அப்பீல் பண்ணாரு. அம்பீர் வந்து அவுட்டு கொடுத்துட்டாரு. 2 ரிவ்யூ இருந்து ஏன் வந்து இசான் கிசான் வந்து ரிவ்யூ எடுக்கல, இதெல்லாம் வந்து பக்கா ஸ்கிரிப்டடு மேட்ச் பிக்சிங்னு சொல்றாங்க. ஆனஸ்டா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா விளையாடுற பிளேயர்ஸ்லாம் அம்பீர் டிசிஷன் கொடுக்க முன்னாடியே பாத்தீங்கன்னா நடை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர், குமார் சங்ககரா, ஆடம் கில்கிரிஸ்ட் பிளேயர்ஸ்லாம் அம்பீர் அவுட்டு கொடுக்குற முன்னாடியே அவங்கள பேட்ல படிச்சு தெரிஞ்சுனாவே கிளம்பி போயிருவாங்க. அம்பீரே நாட் அவுட் கொடுத்தாலும் அவுட் தான் சொல்லிட்டு போற பிளேயர்ஸ் வந்து அவ்வளவு லவ் பண்ணுவாங்க கிரிக்கெட்டை. அந்த மாதிரி பிளேயர் தான் வந்து இசான் கிசான் நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து ஸ்கிரிப்டடோ இல்ல அம்பீர் விலைக்கு வாங்கண்டோ ஒன்றும் கிடையாது. நடந்துருச்சு. உண்மையிலே அப்படி ஸ்கிரிப்ட் இருந்தா மட்டும் என்ன, இது ஒரு என்டர்டெய்னிங் பர்பஸ் தான், பக்கா பிசினஸ் தான். அதெல்லாம் அவனுக்கு என்ன வேணா பண்ணட்டும். வேடிக்கை பார்க்கறோம் நம்ம வேலை, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான்.